சொல்வார், முருகா என்பது ஒரு பெயர் அல்ல, மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். ருக்மணினா அது ஒரு பேர் தான், ருக்மணிகள் இல்ல. புத்தகம்னா ஒண்ணுதான், புத்தகங்கள்னு சொல்லணும். இங்க நாமங்கள்ங்கிறார், பெயர்கள்னு. ஆனா முருகா என்பது ஒண்ணுதான். அது எப்படி பெயர்கள் ஆகும்? ஆகும். மூ என்ற எழுத்து முகுந்தனான திருமாலை குறிக்கும். ரூ என்ற எழுத்து ருத்ரனான சிவபெருமானை குறிக்கும். கா என்ற எழுத்து கமலோத்பவனாகிய பிரம்மனை குறிக்கும். சிவபெருமான் வர்ற போதே தனியா வரமாட்டார். பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. அவரோட கூடவே பார்வதி வருவா. திருமால் தனியா வரமாட்டார். அவருடைய நெஞ்சிலேயே அலர்மேலு மங்கை வட்சஸ்தலத்தில் உரைகிறார் மகாலட்சுமி வருவா. பிரம்மா தனியா வரமாட்டார். அவர் நாவிலேயே உருகிற சரஸ்வதியும் வருவா. இப்போ சிவபெருமான் பார்வதி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி, அந்த மூ ரூ கா என்பதுல அகரம் உகரம் மகரம் இது மூணு சேர்ந்தாதான் ஓம் என்ற பிரணவம்.